வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நீங்கள் அனைவருமே பொங்கலை கொண்டாடுவதற்கான ஒரு களத்தோடு பயணித்து கொண்டிருப்பீர்கள். வருகின்ற பொங்கலாவது, அதாவது வருகின்ற நாட்களாவது எங்களுக்கான வளமைகளை கொண்டு வராதா என்கின்ற ஏக்கம் உங்கள் மனதிற்குள் இருக்கும். இதுவரை நாங்கள் பட்டுக்கொண்டிருந்ததற்கெல்லாம் ஒரு விடிவை எழுதக்கூடிய களத்தை வருகின்ற தைமகள் கொண்டு வரமாட்டாளா என்கின்ற ஏக்கம் உங்கள் மனதிற்குள் இருக்கும். ஆனால் வருகின்ற தைமகள் அதை உங்களுக்கு கொண்டு வருவாள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுகாரும் பட்ட இன்னல்களிலிருந்து ஒரு விடிவை தரக்கூடிய களம் அகன்ற மார்பகத்தில் இருந்து விரிந்து எழும் கதிரவன் போல வெற்றியின் ஓசை உங்களை நோக்கி நகர்வதற்கான ஒரு களமாக அது அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் இந்த காணொளிக்குள் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு முகமாக, உருவாக, கருவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களுடைய உறவாக நினைத்து எங்களை ஏற்றுக்கொண்டு பார்க்கக்கூடிய களம் இன்று வரை எங்களை தமிழனாக அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தல்ல. களங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், சூழல்கள் மாறலாம். ஆனால் நாம் பேசுகின்ற மொழி, அந்த மொழி சார்ந்த பயணங்கள், இவைகள் எச்சூழலிலும் மாறாது என்பதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவே களங்களாக இருக்கின்றன. தற்பொழுது இலங்கையை பொறுத்தமட்டில் தமிழர் தாயகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அது தைமகளின் வருகையை மையப்படுத்திய எதிர்பார்ப்பு என்று சொல்வதா, இலங்கையின் ஜனாதிபதி தமிழர் தாயகத்துக்கு வருகிறார் என்பதை மையப்படுத்திய ஒரு எதிர்பார்ப்பு என்று சொல்வதா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. தென்னிலங்கை ஒருவித பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழர் தாயகம் இன்னொரு பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தென்னிலங்கையை பொறுத்தமட்டில் ஹரிணி அவர்களுக்கு எதிரான களம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஹரிணி அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார், அதுபோல இலங்கையின் பிரதமராக இருக்கிறார். கல்வி சார்ந்த விடயத்திற்கு அவர் ஒரு புதிய கல்வி முறைமையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார். அந்த கல்வி முறைமை ஒட்டுமொத்தமான இலங்கையின் கலாச்சாரங்களை குலைத்துவிடும் என்று தேரர்கள் கொதித்தார்கள். அதன் பின்பு விமல் வீரவன்சா ஒரு நீண்ட போராட்டம் என்று அறிவித்தார் ஹரிணி அவர்களை எதிர்த்து. அந்த போராட்டத்திற்கான களம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்திற்கு ஆதரவு இல்லாத காரணத்தினால் அந்த போராட்டம் ஒரே நாளோடு முடிக்கப்பட்டது. ஆனால் அதோடு போராட்டம் முடிந்துவிடவில்லை. அந்த போராட்டத்தில் பேசிய விமல் வீரவன்சா அவர்கள் ஹரிணி அவர்களை மிக தரக்குறைவாக பேசி இருந்தார் என்பது பதிவு. எனவே நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. நீதிமன்றத்தில் விமல் வீரவன்சா வந்து ஆஜராகவில்லை என்றால் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவு எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த சூழலில் விமல் வீரவன்சா நீதிமன்றத்திற்கு போய் அவர் ஆஜராகி விடுகிறார். எனவே கைது என்கின்ற அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தென்னிலங்கையை பொறுத்தமட்டில் புதிய கல்விக் கொள்கைகளை மையப்படுத்தி ஆட்சியாளர்களுக்கு எதிரான களம் மிக தெளிவாக ஜோடிக்கப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர் பெண் என்கின்ற காரணத்தினால் மிக கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார்கள். இந்த சூழலில்தான் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் தமிழர் தாயகத்தை நோக்கி வர இருக்கிறார். நாளையும் நாளை மறுநாள் என இந்த 2 தினங்களும் அவர் தமிழர் தாயகத்தில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி தமிழர் தாயகத்தில் அவர் கலந்து கொள்கின்ற அந்த பொங்கல் விழாக்களில் அவர் ஏதாவது அறிவிப்பு செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு தமிழ் சொந்தங்களிடம் எழும்பியிருக்கிறது. காணிகளை மையப்படுத்தி ஏதாவது அறிவிக்கலாம், அல்லது தையீட்டு விகாரை மையப்படுத்தி ஏதாவது ஒரு செய்தியை சொல்லலாம். தமிழர்கள் நிரந்தரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தீர்வுகளை முன்னிலைப்படுத்தி ஏதாவது ஒன்று சொல்லலாம். தமிழர்களுடைய பகுதியில் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இராணுவமும் வெளியேற்றப்படும் என்கின்ற செய்தியை சொல்லலாம். அல்லது அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள்
உடனடியாக திறந்து விடுவதற்கான களங்கள் உருவாக்கப்படும் என்கின்ற செய்திகள் சொல்லலாம். இப்படி பல எதிர்பார்ப்புகள் தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே இருக்கின்றன. இந்த எதிர்பார்ப்புகளை அனுராவின் பயணம் பூர்த்தி செய்யுமா? தமிழர்களுக்கான தீர்வை எடுத்து வைக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டோடு அனுராவின் பயணம் இருக்குமா? அங்கு ஹரிணி அவர்களுக்கு எதிராக எழும்பி இருக்கக்கூடிய எதிர்ப்பலையே இன்னும் ஓயாத பட்சத்தில் தமிழர்களுக்கு ஆதரவான களத்தை நாம் எடுத்து வைத்து மேலும் இந்த தேரர்களிடம் சிங்கள தலைவர்களிடமும் எதிர்ப்பை பதிவு செய்து ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் எடுக்க வேண்டுமா என்கின்ற யோசிப்பில் அவர் வருகிறாரா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆயினும் அனுரா அவர்கள் எங்கெங்கு செல்வார் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது ஒரு சேர பலராலும் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக அவர் வந்தவுடன் வேலணை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் கோயிலில் நடைபெறுகின்ற பொங்கல் விழாவில் கலந்து கொள்கின்றார். அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு அவர் பேசிவிட்டு செல்வதற்கான களம் எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்பு மருதடி விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்கின்றார். அனுரா அவர்களை பொறுத்தமட்டில் எப்பொழுதுமே மக்களோடு மிக இலகுவாக பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். தற்பொழுது கூட ஒரு காணொளி பரவி கொண்டிருந்தது. அனுரா அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவரோடு பள்ளியில் படித்த ஒருவர் அல்லது அவருடைய நண்பர் ஒருவரை வழியில் சந்திக்கின்றார். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக உடனடியாக காரை நிறுத்திவிட்டு அவரை பெயர் சொல்லி அழைத்து அவரிடம் நலம் விசாரித்து விட்டு செல்லக்கூடிய களங்கள் காணொலியாக வந்திருந்தது. அது அனுரா அவர்களுடைய எளிமையை குறிப்பிடக்கூடிய ஒன்றாக அமைந்திருந்தது என்பதைத்தான் அரசியல் விமர்சகர்கள் வைக்கின்றார்கள். எனவே 2 ஆலயங்களில் நடக்கக்கூடிய பொங்கல் விழாவில் அனுரா அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது மிக எளிமையான ஒரு நிகழ்வாக அதை அவர் வைத்திருப்பார் என்பதுதான் பதிவு. எனவே மக்களோடு மக்களாக அந்த களத்தில் இருப்பார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதே வேளையில் அடுத்த நாள் ஆரம்ப பாடசாலை வீட்டு திட்ட பணியாளர்களுக்கு காசோலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் எடுக்கின்றார். இந்த காசோலை கொடுக்கக்கூடிய நிகழ்வை எடுத்துவிட்டு அன்று மாலை கொக்கு தொழில்நுட்ப கல்லூரியில் போதைப் பொருள்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு பேச இருக்கிறார். எனவே அவருடைய அந்த நிகழ்ச்சி நிரல்கள் இந்த வகையில் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழர்களை பொறுத்தமட்டில் இந்த நிகழ்ச்சி நிரல்கள் முக்கியம் பெறவில்லை. அனுரா அவர்களுடைய அறிவிப்பு எது சார்ந்து இருக்கும் என்கின்ற கேள்விகள் தான் இருக்கின்றன. பெரும்பாலானவர்கள் எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டு விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் நான் சமமானவன் என்பதுதான் ஒரு ஆட்சியாளனுடைய அடையாளம். அந்த ஆட்சியாளன் அதே நிலைப்பாட்டில் இருப்பாரே ஆனால் தமிழர்களுக்கான தீர்வை கண்டிப்பாக எழுதுவார் என்பதுதான் நம்பிக்கை. தமிழர்களுடைய காணிகள் திருப்பி வழங்கப்படுவதற்கான ஒரு களம் எடுக்கப்படலாம் என்கின்ற செய்திகள் இப்பொழுது முதன்மையாகலாம். அதற்கான ஒரு சூழல் அமையுமா நாளையும் மறுநாளும்? காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. காத்திருப்போம், நல்லவை நடக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு என்றும் உங்களோடு உங்கள் இன்பா.